யானை யானை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? ஆஜானுபாகுவான உடற்கட்டுடன் நளினமாக அசைந்து அசைந்து வரும் வனராஜனின் நடையே யாரையும் ஒரு முறை நின்று ரசிக்க வைக்கும். குழந்தைத்தனம், புத்திசாலித்தனம், அவைகளின் உணர்ச்சிகள், நினைவாற்றல், குடும்ப பிணைப்புகள் என அதிசயிக்க வைக்கும் அனைத்து அம்சங்களையும் கொண்ட ஒரு விலங்கு. விலங்கு என கூட யாருக்கும் என்ன தோன்றாத அளவிற்கு மனிதனின் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவைகள்தான் யானைகள். ஆனால் சமீபமாக சமூக வலைதளத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கும் மாணிக்கி என்னும் யானையின் வீடியோ காண்போரின் நெஞ்சங்களை கலங்க வைத்திருக்கிறது. ஆம், அசாம் மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம் தான் பலரையும் கொதித்தலச் செய்துள்ளது. அசாம் மாநிலம் தின்சுகியா மாவட்டத்தைச் சேர்ந்தது இந்த 49 வயதான பெண் யானை மாணிக்கி. இந்த யானையை ருச்சி செட்டியா என்னும் பாகன் பராமரித்து வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட எதிர்பாராத ஒரு விபத்தில் மாணிக்கியின் முன்னங்காலில் பலத்த காயமடைந்து எலும்புகள் உடைந்து முற்றிலும் வளைந்து போயுள்ளது. இதனால் அசாம் வனத்துறையினரே மாணிக்கியை அதிகமாக நடக்க வைக்க கூடாது எனவும் வாகனங்களை உபயோகப்படுத்திதான் மற்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். மாணிக்கியும் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மாணிக்கியின் பின்னங்காலில் மீண்டும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணிக்கி பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகவே அதை பாகன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது போல அவர் மாணிக்கியை வாகனத்தில் அழைத்துச் செல்லாமல் காயம்பட்ட காலோடு நடக்க சிரமப்படும் மாணிக்கியை 95 கிலோமீட்டர் நடக்க வைத்து அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் மாணிக்கிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பாகன் மேலே அமர்ந்து கொண்டு மாணிக்கியை விரட்டுவதும் மாணிக்கி பாகனை தாங்கிக் கொண்டு நடக்க முடியாமல் வளைந்த முன்னங்காலையும் காயம் கொண்ட பின்னங்காலையும் வைத்து நொண்டி நொண்டி நடந்து செல்வதுமான காட்சிகள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து வனத்துறையினர் ருச்சி செட்டியாவிடமிருந்து யானையை மீட்டு மாநில அரசாங்கத்தின் பராமரிப்பில் வைத்துள்ளனர். இந்த வீடியோவை கண்ட விலங்கு ஆர்வலர்கள் பலரும் பாகனின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தற்போது வைரலாகி வருகிறது.